அது ஒரு கல்லூரி வகுப்பு. பேராசிரியர் பிளாக் போர்ட்ல 5 எளிதான ஈக்குவேஷன் எழுதினாரு. அதுல ஒன்ன தவறா எழுதினாரு. மாணவர்கள் எல்லாரும் ஒரே குரல்ல, சார், அந்த 5வது ஈக்குவேஷன் தப்புன்னு கத்துனாங்க. சில பேர் பேராசிரியரை பார்த்து கேலியா சிரிச்சாங்க. உடனே பேராசிரியர் கையில இருந்த சாக்பீஸ கீழே வச்சுட்டு மாணவர்களை பார்த்து பேச ஆரம்பிச்சாரு. நான் அந்த 5வது ஈக்குவேஷனை வேணும்னே தவறா எழுதுனேன். ஏன்னா இது மூலமா உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க போறேன். 5 ஈக்குவேஷன்ல 4 நான் சரியா எழுதியிருக்கிறேன். அதுக்காக யாராவது என்னைய பாராட்டினீங்களா? இல்ல. ஆனா நான் ஒரு தப்பு பண்ணுன உடனே நீங்க எல்லாரும் சிரிச்சு கேலி பண்ணி என் தப்ப சுட்டி காட்டினீங்க. இந்த உலகத்தாரும் இப்படித்தான் இருக்கிறாங்க. நீங்க நாளைக்கு ஒரு வேலைக்கு போனீங்கன்னா அல்லது திருமணமாகி ஒரு குடும்பத்துக்குள்ள போனீங்கன்னா உங்ககிட்ட குறை கண்டுபிடிக்கிறவங்களும் உங்களை கேலி செய்யறவங்களும் தான் அதிகமா இருப்பாங்க. உங்க நல்ல குணத்தையோ உங்க திறமைகளையோ பாராட்ட மக்களுக்கு மனசு இருக்காது. உங்கள சில பேர் வாழ்க்கை படியில மேல் தட்டுக்கு போய் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழலாம். நீங்க மற்றவங்கள விட அதிகமான விமர்சனங்களை கேட்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அவங்க சாதிக்காதத நீங்க சாதிச்சத தாங்க முடியாம உங்க குறைகளை தேடி கண்டுபிடிச்சு அதை சுட்டிக்காட்டி ஒரு அற்ப சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க. தங்களுடைய வாழ்க்கையில திருப்தியா சந்தோஷமா இருக்கிறவங்க அடுத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டு அலைய மாட்டாங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் என்னன்னா, அடுத்தவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டுமே பாருங்க. யாராவது தவறு பண்ணிட்டாங்கன்னா அன்போட கனிவோட எடுத்துச் சொல்லுங்க. உங்க வாயிலிருந்து குறை சொல்றத விட பாராட்டுதல்கள் அதிகமா வரட்டும் அப்படின்னு சொன்னாரு. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் அப்படின்னு வேதாகமத்திலையும் வாசிக்கிறோமே.